ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை எப்படி வாங்கணும், என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் இந்த வீடியோவை லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகே, ஃபைன். இப்போ நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும், ஒரு ஷேர் வாங்கணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் எங்கேருந்து வாங்கணும் அப்படிங்கிறது தெரியாது. அதாவது நேராக கூகுளுக்கு வந்துட்டு என்எஸ்சி இந்தியா அப்படின்னு கொடுங்க. இந்த வெப்சைட் உங்களுக்கு கிளிக் ஆகும். மொதல் 5 பாயிண்ட் சொல்ல போகிறேன். இதில் முதல் பாயிண்ட், இந்த வெப்சைட்டில் இருக்கிற ஸ்டாக்கில் நிஃப்டி 50 நெக்ஸ்ட் 50ல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதில் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த 50 கம்பெனியில் தான் வாங்குறதுலையும் விற்கிறதுலையும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதாவது இதுவும் ஒரு கடை, சந்தை மாதிரி தான். சரிங்களா? நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டீங்க, விற்கணும்னு நினைக்கும் போது வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. ஊர் பேர் தெரியாத கம்பெனிலலாம் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படும். ஸோ இதில் இருக்க ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம ஷேராக வாங்க போகிறோம். நெகட்டிவில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே இருக்க ஸ்டாக்கை என்ன பண்ண போகிறோம், வாங்க போகிறோம். சரிங்களா? அப்போது இங்கே இருக்கிற கீழே இருக்க ஸ்டாக் ஏதோ ஒரு ஸ்டாக்கை நான் என்ன பண்ணிட்டேன், செலக்ட் பண்ணேன். ஏன்னா கீழே சரிகிற ஸ்டாக்கில் செல் பண்ணலாம் அப்படிங்கிறதே இங்கே நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா தெரியாது. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த செகண்ட் பாயிண்ட்டை பொறுத்த மட்டும் நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு ஷேர் மேலே போச்சு அப்படின்னா இந்த ஷேரை என்ன பண்ணுவோம், நம்ம பை பண்ணுவோம். சரிங்களா? நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா பை பண்ணி மேலே 100 ரூபாய்க்கு வாங்குகிறோம், 110க்கு விற்றா லாபம். சரிங்களா? ஆனால் இந்த மாதிரி சரிகிற ஸ்டாக்கில் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ட்ராடேயில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செல் பண்ணலாம் டைரெக்டாக. இப்போ நான் இன்ட்ராடே அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? மார்க்கெட் லிமிட். சரிங்களா? இது என்னங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஒரு ஸ்டாக், இப்போ எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஸ்டாக் வாங்குகிறேன். சரிங்களா? இப்போ நான் செல் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நான் இங்கே செல்லு தான் கொடுத்துருக்கேன். ரெட்டாக இருக்குது பாருங்கள், ஆரஞ்சு கலர். ஸோ இங்கே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மார்க்கெட்னா அதாவது இங்கே பிளர் ஆயிரும், வாங்குகிற ப்ரைஸில் அதே இதாயிரும். சரிங்களா? ஓடிட்டுருக்க ப்ரைஸில். அதனால் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறேன். சரிங்களா? 1770க்கு நான் என்ன பண்ணுறேன், செல் பண்ணுறேன். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஆர்டர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது இது மேலே போயிட்டே இருக்குது அப்படின்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா லாஸ் வரும். சரிங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1770 இருக்கா, நான் என்ன பண்ணுறேன் 1769 அப்படின்னு நான் போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரேடை பொறுத்த மட்டும் நீங்களே போட்டு வச்சுக்கலாம். இது இந்த ப்ரைஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன கீழே இறங்குது பாருங்கள், லாபம் வருது பாருங்கள். சரிங்களா? கீழே இறங்க நமக்கு லாபம் வரும். இது நிறையா பேருக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஒரு விலைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், விற்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம விற்றுக்கலாம். அப்போ கீழே தள்ளி ப்ரைஸ் போடணும். சரிங்களா? 68ன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? இந்த ப்ரைஸ் வந்துச்சுன்னா திரும்ப வாங்கிடணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி செல் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், வாங்கணும். சரிங்களா? திரும்ப என்ன பண்ணுறோம், ஒரு பைக் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ப்ரைஸ் வரவும் ஆர்டர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நமக்கு ₹2.20 ப்ராஃபிட்டில் இருக்குது. சரிங்களா? இவ்வளோ தான். இதில் இன்னொரு பெனிஃபிட், மூணாவது என்ன இருக்குது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இதில் நான் சிம்பிளாக எடுத்துகிட்டேன் நீங்கள் நினைக்க வேணாம். நான் ஆல்ரெடி இங்கே லைட்டாக இந்த சார்ட்டை பார்த்தேன். சரிங்களா? எனக்கு ஒரு வியூ தெரியும் நம்ம தொடர்ந்து ட்ரேடில் இருக்கிற காரணத்தினால. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாங் டேர்ம் இன்ட்ராடே அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்போ இன்ட்ராடே அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு லிவரேஜ் அப்படின்னு ஒன்று கொடுப்பான். இங்கே 1767 ரூபா தான் ஒரு ஷேரோட விலை. சரிங்களா? லாங் டேர்ம்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல் அமௌண்ட், ஏன்னா இந்த கம்பெனி இருக்கிற வரைக்கும், நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த ஷேரை ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்ட்ராடேயில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே க்ளோஸ் பண்ணணும். இதில் 5x கொடுப்பான். 5x அப்படின்னா நீங்கள் 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னா 5 லட்ச ரூபாய்க்கு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி இந்த லிவரேஜுக்காக தான் நிறையா பேர் இன்ட்ராடேக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்புறம் 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா டெக்னிக்கல் அனலைசிஸ் தான் ட்ரேடருக்கு ரொம்ப முக்கியம். இந்த சார்ட்டு தான் டெக்னிக்கல் அனலைசிஸ். டெக்னிக்கல் அனலைசிஸ் சொல்லிட்டாலே இந்த சார்ட்டை தான். இந்த சார்ட்டை தவிர வேறு எதையுமே யோசிக்க வேணாம். இதில் நீங்கள் ஸ்டடியாக இருந்தாலே சூப்பராக பண்ணிடலாம். அதுக்கடுத்து இண்டிகேட்டர், ஏதோ ஒரு இண்டிகேட்டர் படிங்க. அதாவது இது ட்ரெண்டை உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப் ட்ரெண்டில் போனால் பைக்கும், ஃப்ளாட்டாக போனால் பைக்கும் செல்லுக்கும், டவுன் ட்ரெண்டில் போச்சுன்னா செல்லுக்கும் பயன்படுத்தணும். இது என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பை பாய், see you.